ஹை கைஸ், ஐபிஎல் 25 சீசன் சிஎஸ்கேக்கு முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தோன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் ஆகிருச்சு. அட்லீஸ்ட் மேட்சஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம பேசியிருக்கலாம், நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ மேட்சஸ்லாம் சிஎஸ்கேக்கு முடிஞ்ச காரணத்தால் இனிமே நம்ம சிஎஸ்கேவை பற்றி பேச முடியாது இல்லையா? அதனால லெட்ஸ் டாக் அபவுட் சிஎஸ்கே பிளேஸ். என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? நம்ம ருத்ராஜ் கைக்வாட் May 30th ஆரம்பிக்க போகிற இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ் சீரீஸில் அவருக்கான பிளேயிங் 11 சான்ஸ் கிடைக்குமா? அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கேஸ் பேட்டிங் கோச் சுரேஷ் ரெய்னா இப்போ சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண போறாரு 2026 சீசனுக்கு அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ரூமரை பத்தி சிஎஸ்கே அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் கிட்ட போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தா, எனக்கு தெரியாதுங்க, நான் அவர்கிட்ட கேட்கணும், அவர் உண்மையாவே அது சொன்னாரா அப்படின்னு. ஸோ இட்ஸ் 99% கன்ஃபார்ம் சுரேஷ் ரெய்னா நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கேல ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி அவர் தான் தெரியாதுன்னு சொல்றாரு, நீ எப்படி கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரியாது, அவர் நிஜமாவே இது சொல்லியிருக்காரா அப்படின்னு நான் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டரா இருந்திருக்கு. ஆனா சுரேஷ் ரெய்னா வந்து ஆல் ஆஃப் அ சடன் அப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் மேக் பண்ணத நினைச்சு ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கன்சர்ன்ல இருக்காங்க போல. பொதுவா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. எஸ்பெஷலி உங்க ஞாபகம் இருக்கும் 2024 சீசன்ல ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து கேப்டன்ஸ் போட்டோ ஷூட் அன்னைக்கு தான் நமக்கு தெரியவே வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ நாள் அவங்க வந்து பொத்தி வச்சிருந்தாங்க. லைக்வைஸ் இந்த விஷயத்தையுமே வந்து 2026 சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணலாம்னு இருந்திருப்பாங்க. பட் ரெய்னா திடீர்னு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணத நினைச்சு ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அப்செட் ஆகியிருப்பாங்க. பட் எனிவே நெக்ஸ்ட் சீசன் சுரேஷ் ரெய்னா வர போறாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபைனலி டிஎஸ்கே இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் ஹூம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு ஓவர்சீஸ் பேட்டரோ இல்ல ஒரு ஓவர்சீஸ் பவுலரோ சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ ஒரு டொமஸ்டிக் பிளேயர் சைனிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 32 வயசு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஸ்மித் பட்டேல சைன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி டிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. டொமஸ்டிக் விக்கெட் கீப்பர் ஜோஷுவா ட்ராம்ப் இருக்காரு, ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் டெவான் கான்வே இருக்காரு. இப்போ இவர் பார்த்தா வந்து ஜோஷுவா ட்ராம்போட பேக்கப்பா சைன் பண்ணிருக்காங்க. 2012 இந்தியாவோட அண்டர்-19 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல பார்த்தா இவர் இருந்திருக்காரு. இப்போ பார்த்தா கரண்டா யுஎஸ்ஏ நேஷனல் கிரிக்கெட் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. T20ல நாட் மச் ஆஃப் ப்ரூவன் பிளேயர் பிகாஸ் 35 கேம்ஸ் வந்து இந்தியாக்காக ஐ திங்க் ப்ளே பண்ணிருக்காரு. 813 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆவரேஜ் 28 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா வெறும் 108 தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாமே காத்துட்டு இருக்கிறது ஓவர்சீஸ் ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருமா அப்படின்னா பார்க்கலாம். டெவால் பிரேவிஸ் டு டிஎஸ்கே பாசிபிள் அப்படின்னு நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேசியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து ட்விட்டர்ல இன்னுமே நிறைய பேர் அந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் முடிச்ச கையோட டெவால் பிரேவிஸ் இங்கிலாந்துக்கு போயிருக்காரு ஃபார் T20 பிளாஸ்ட். ஸோ ஹாம்ஷயருக்காக ப்ளே பண்ண போற அப்படிங்கிறது கொஞ்ச நாட்கள் முன்னாடி நம்மளோட வீடியோல சொல்லியிருப்போம். இப்போ கரண்டா இங்கிலாந்துல தான் இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியுமே நம்ம டெவால் பிரேவிஸ் வச்சிருக்காரு, ஓகேங்களா, கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி. ஸோ யா இப்போ வந்து May 20 இந்த லீக் ஆரம்பிக்க போறது. நம்ம டெவால் பிரேவிஸோட மேட்ச் பார்த்தா ஐ திங்க் May 30th நடக்க போறது if I'm not wrong. ஸோ கண்டிப்பா எல்லாமே பாருங்க. ஐ திங்க் ஃபேன் கோல டெலிகாஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ருத்து அண்ட் கோ பார்த்தா இப்போ இங்கிலாந்துக்கு கிளம்பிட்டாங்க. May 25th அன்னைக்கு கிளம்பி இருக்காங்க. ப்ராபபிலி இப்போ இங்கிலாந்துக்கு ரீச் ஆகி பிராக்டிஸ் செஷன்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல், ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் பல பிளேஸ் பண்ண இப்போ இங்கிலாந்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ருத்ராஜுக்கு இப்போ 11ல சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸாக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தா வந்து இங்கிலாந்து லைன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம். தேர்ட் மேட்ச் பார்த்தா ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்சாக இருக்க போகிறதுங்க. அதாவது இந்தியா மெயின் டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த டீமும் இந்த டீமும் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் இது. அண்ட் கண்டிப்பாக அந்த கேமில் வந்து ருத்ராஜோட பேட்டிங்கை நம்ம பார்க்கலாம். செகண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஆர் கமிங் பேக். ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் செகண்ட் கேமில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் கேமில் தேர் ஆர் சான்சஸ். டாப் 4ல ஒரு இடத்துல கண்டிப்பா ருத்ராஜ் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா ஓபன் பண்ண போறாங்க. நம்பர் 3ல மேபி வந்து நீங்க ருத்ராஜை சென்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் கருண் நாயர் இப்போ வந்து இந்தியாவோட மெயின் டீம்ல இருக்கிற காரணத்தால அவரை நீங்க வந்து நம்பர் 3ல ப்ளே பண்ண வச்சுட்டு ருத்ராஜை நம்பர் 4க்கு புஷ் பண்ணலாம். அப்படின்னா வந்து சர்ஃப்ராஸ் கான் ப்ளே பண்ண மாட்டாரு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் இப்போ வந்து அவருமே இந்தியாவோட மெயின் டீம்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால இட்ஸ் கோயிங் டு பி a battle between ருத்ராஜ் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் ஃபார் நம்பர் 4 ஸ்பாட்னு எனக்கு தோணுது. நீங்க கண்டிப்பா உங்களோட ஒபினியன்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ருத்ராஜ் எங்க ப்ளே பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஓப்பனிங்ல கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. நம்பர் 3 ஆர் 4ல ப்ளே பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் எதுல பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படல. ப்ராபபிலி வந்து ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இது வந்து பிராக்டிஸ் கேம் மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படும். இப்போ ஐபிஎல் 2025 டாப் 2 ரேஸுக்கு வருமே. எம்ஏ வந்து இப்போ எலிமினேட்டர் ப்ளே பண்ண போறாங்க அண்ட் பிபிகேஸ் வந்து குவாலிஃபயர் 1 ப்ளே பண்ண போறாங்க. இன்னைக்கு நடக்க போற ஆர்சிபி எல்எஸ்ஜி கேம்ல தான் பார்த்தா யார் வந்து இன்னொரு டீம் குவாலிஃபயர் 1ல ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படும். ஸோ இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிபிகேஸ் வந்து குவாலிஃபயர் 1ல ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் எல்எஸ்ஜி வின் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து ஜிடி அண்ட் பிபிகேஸ் பார்த்தா குவாலிஃபயர் 1 ப்ளே பண்ணுவாங்க. ஆர்சிபி அண்ட் எம்ஏ பார்த்தா எலிமினேட்டர் ப்ளே பண்ணுவாங்க. ஐ அம் டேம் ஷூர் எம்ஏ வந்து எலிமினேட்டர்ல கண்டிப்பா வின் பண்ணுவாங்க எந்த டீமை ஃபேஸ் பண்ணாலுமே. அதனால ஆர்சிபி வந்து மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான், தேல்பத்ரி சிங் மாட்டிட்டாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம எம்ஏ வந்து முடிச்சு விட்டுருவாங்க தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு ஜெயிப்பாங்க இன்கேஸ் ஆர்சிபியும் எம்ஏ வந்து எலிமினேட்டர் ஃபேஸ் பண்ணாங்கன்னா? உங்களோட ஒபினியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கம் பேக் ஃபார் தி ஏஜஸ் அந்த நாள் ஞாபகம் 27 May 2018 அன்னைக்கு பார்த்தா நம்ம சிஎஸ்கே அவங்களோட
தன்னோட 3வது ஐபிஎல் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் அந்த மெமரிஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ கூட அந்த மேட்ச்லாம் உட்காந்து பார்த்த ஞாபகங்கள் இருக்குது. ஃபைனல்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா செலிப்ரேட் பண்ண அந்த மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ எஸ், சிஎஸ்கே வந்து நமக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் வந்து ஒரு பேட் சீசனாக இருந்தாலுமே நெக்ஸ்ட் சீசன் திருப்பி கொடுக்கணும் கைஸ். எவனா நம்மளை வந்து பேசினானோ அவனுக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்கணும். ஸோ கைஸ், கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கிற கண்டென்ட் வச்சு ஓட்டியிருக்கேன். அதுக்கே நீங்கள் பாராட்டணும். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு வந்து கண்டென்ட்டே இல்லாமல் நான் பேசியிருக்கேன். எனிவே கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட், ஐ வில் மேக் வீடியோ. பீஸ், பை.